திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் காவுத்தம்பாளையம் ஊராட்சியில் சுமார் 3000 ஆண்டுகள் நெருங்கியும் கம்பீரம் குறையாமல் தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றை பறைசாற்றும் வரலாற்று சின்னம்தான் இந்த குமரிக்கல். தரைக்கு கீழே 15 அடியில் தொடங்கி தரைக்கு மேலே 32 அடி உயரத்தில் காட்சியளிக்கும் இந்த நடுகல்லை சுற்றியிருக்கும் கிராமங்களில் பானை ஓடுகள், முதுமக்கள் தாழி, இரும்பு கசடுகள், தர்ம சக்கரக்கல் என ஏராளமான பாரம்பரிய நினைவு சின்னங்கள் நிறைந்திருக்கின்றன. அத்தகைய சிறப்புமிக்க இந்த இடத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அறிவிக்கப்பட்ட உயர்மின் கோபுர துணைமின் நிலைய திட்டம் பொதுமக்களின் தொடர் போராட்டத்திற்கு பின் கைவிடப்பட்டது. கவர்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட பகுதியிலேயே 765/400 கிலோவாட்டு துணை மின் நிலையம் அமைக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த புரதன சின்னங்களில் முற்றிலும் மலிந்து போயிருங்க. அதனால் அதை எதிர்த்து ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்துனுங்க, ஒரு மாநாடு போட்டுங்க. அப்புறம் கடைசி உண்ணாவிரதம் வச்சுங்க. உண்ணாவிரதம் வச்சு போராட்டம் ஒரு 15 நாள் இது குறித்து அறிவிப்பு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அதனால் தற்காலிகமாக ஒத்தி வச்சுருக்காங்க இந்த உண்ணாவிரதம். உங்களுடைய அழுத்தமான கோரிக்கை என்ன? அதான் தொழில் இதையே காப்பாற்றி ஆய்வு கொண்டு சிறப்பு வழியை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வு செய்ய வேண்டிய குறிப்பிட்ட இடங்களில் பிரதானமானதாக கூறப்படும் குமரிக்கல்லில் தொல்லியல் ஆய்வை உடனடியாக தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஆச்சரியங்களை கொண்டிருக்கும் குமரிக்கல் சுற்றுவட்டார மக்கள் வணங்கி பூஜிக்கும் தெய்வமாகவும் திகழ்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்னா அதை பாதுகாக்கணும்னு தான் சொன்னோம். 3000 வருத்த ஒரு புராதன சின்னத்தை, தொல்லியலை நாங்கள் பாதுகாக்கிறோம். 3 நாள் காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், பயன்படலை. வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம், பயன்படலை. கடைசியில் 2 வருஷம் 3 நாள் கழித்து செங்கப்பள்ளி பைபாஸில் 7 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. உண்ணாவிரதம் இதை நான் வெற்றின்னு சொல்கிறத விட இது ஒரு சாதனை. 3000 வருஷம் இருந்தகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டுகள் பல ஆயிரம் கடந்தும் தமிழர்களின் வீர வரலாற்றை பறைசாற்றும் வகையில் அமைந்திருக்கும் இந்த குமரிக்கல்லின் சிறப்புகளை உலகமே அறியும் வகையில் அப்பகுதியை சுற்றுலா தளமாக மாற்ற வேண்டும் என்று அங்குள்ள மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா 33 அடி உயரம் இருக்குங்க. அது இப்போ இவ்வளோ பெரிய இருக்கிறது எப்படி இவ்வளோ கல் எங்கிருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, எப்படி அதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. இன்றைக்கி சாதாரணமாக இது குறைஞ்சது ஒரு 10 டன்னு வெயிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யூகிக்கிறோமுங்க. அந்த இதை இவ்வளோ செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த உளியில் வச்சு எடுத்தாங்களா இல்லை இந்த விதமான இதில் கருவிகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெரியுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமுங்க. இது கீழடி போலவே இது பண்ணணும், அருங்காட்சியகம் அமைச்சுங்க. உலக மக்களுக்கெல்லாம் இதை நம்ம தெரியப்படுத்தணும். பாரம்பரிய சின்னங்களை அழிக்கும் வகையில் கொண்டுவரப்படும் மின்சார துணைமின் நிலைய திட்டத்தை நிரந்தரமாக கைவிடுவதோடு சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கிடைத்த பொக்கிஷங்களை பழமை மாறாமல் சேகரித்து அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருப்பதைப் போல குமரிக்கல்லையும் தமிழகத்தின் சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அப்பகுதி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.